வணக்கம் தோழர்களே, இன்றைய பதிவு சிம்மம் ராசிக்கு சனி வக்கர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை சனி வக்கர பெயர்ச்சி காலம். ஏறக்குறைய ஒரு 138, 137 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடையக்கூடிய காலம். சிம்மம் ராசிக்கு தற்பொழுது சனி 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த சனி வக்கர பெயர்ச்சியால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சிம்மம் ராசிக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது இந்த வக்கர பெயர்ச்சி காலத்தில் முன்னாடி என்ன நடந்ததோ அந்த பலன்கள் நடைபெறும். இப்போ 7ஆம் இடத்துல சனி பயணம் செஞ்ச பொழுது என்ன பலன்களை கொடுத்தாரோ அதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்கர பெயர்ச்சி காலத்தில் நடக்கும். உதாரணத்துக்கு 7ஆம் இடத்துல சனியோட பலன்கள் 50%, 8ஆம் இடத்துல தற்போது நடக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் 50% பலன்களும் நடக்கும். இதற்கு பேர் தான் வக்கர பெயர்ச்சி. இப்போ சிம்மம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்கர பெயர்ச்சியால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, 7ஆம் இடம் அப்படின்றது ஆக்சுவலாக இந்த குடும்பஸ்தானம், குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவக்கூடிய ஒரு காலம், காதல் வயப்படுறது, கல்யாண திருமண உறவுகள் மேம்படுறது, இது எல்லாமே 7ஆம் இடத்தை தான் சொல்லுவாங்க. அந்த 7ஆம் இடத்துல நடக்கக்கூடிய 50% பலன்கள் இப்போ சிம்ம ராசிக்கு கிடைக்கும். அப்போ 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் ரொம்ப துன்பத்தில் இருந்தவங்களுக்கு சற்று ஒரு ரிலீஃப், கொஞ்சம் ஒரு பெயின்லேருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரியான ஒரு டைம் தான் இந்த 138 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் குரு 12ஆம் வீட்டில் சுப விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த டயத்தில் சிம்மம் ராசிக்கு சுப விரய செலவுகள், கல்யாண செலவுகள், காதல் அது சம்பந்தப்பட்ட செலவுகள், குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சிக்குமான ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு செலவுக்குரிய ஒரு காலம், ஆனால் நல்ல செலவாக இருக்கும் அப்படின்றது தான் கிரகத்தோட நிலைகள் இந்த 138 நாட்கள் காட்டுகின்றது. அப்போ சிம்மம் ராசிக்கு சனி வக்கர பெயர்ச்சியால் நன்மையாக தீமையான கன்ஃபார்மாக நன்மை தான். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது தீமை தான். அந்த தீமையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஒரு 138 நாட்கள். இந்த 4 மாதங்கள், ஒரு 3½ மாதங்கள் ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் சிம்மம் ராசிக்கு. அதை பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.